இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நம்பர் 52 தேர்ட் ஃப்ளோர் 3B ராம் தர்பார் ஸ்டர்லிங் ரோட் நுங்கம்பாக்கம் சென்னை 6,34,000. புதுச்சேரி ஏம்பலம் தொகுதி கோர்க்காடு பகுதியில் ஏரிக்கரை ஓரமாக 100க்கும் மேற்பட்ட பழங்குடியின இருளர் மக்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று அரசு அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், முதல்வர் ஆகியோரை பலமுறை சந்தித்து மனு அளித்தனர். மேலும் பல போராட்டங்களும் நடத்தப்பட்டது. ஆனால் இதுவரை அரசு அவர்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் 50 ஆண்டுகளுக்கு மேலாக இலவச மனைப்பட்டா இல்லாமல் தவிக்கும் இருளர் இன மக்களுக்கு உடனடியாக மனைப்பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் வருகின்ற 15ஆம் தேதியை பழங்குடி மக்கள் கௌரவ விழாவாக நாடு முழுக்க கொண்டாடப்பட உள்ள நிலையில் புதுச்சேரி அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போர்க்காடு ஏரிக்கரை பகுதியில் பழங்குடியின விடுதலை இயக்க தலைவர் ஏகாம்பரம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வயல்வெளியில் இருந்து பிடித்து வரப்பட்ட எலிகளை வைத்து நூதன போராட்டத்திலும் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் இருந்து ரிப்போர்ட்டர் சக்திவேல். புதுச்சேரி மாநிலத்தில் வசிக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு இலவச மனப்பட்டா, அடிப்படை தேவைகள், பொருளாதார ரீதியாக அவர்களை உயர்த்துவது உள்ளிட்டவற்றை செய்ய வேண்டும் என்று எத்தனையோ முறை ஆளுநர் அவர்களையும், முதலமைச்சர் அவர்களையும், சட்டமன்ற உறுப்பினர்களையும், அரசு உயர் அதிகாரிகளையும் சந்தித்து மனு அளித்தோம். ஆனால் இதுநாள் வரையில் எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் செய்ய மறுக்கிறது புதுச்சேரி அரசு. அதனால் இதனை கண்டித்துதான் அவருடைய பழங்குடி மக்களின் வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய, அவர்கள் உண்ணக்கூடிய வயல்வெளியில் இருக்கும் எலிகள் எல்லாம் 100க்கும் மேற்பட்ட எலிகளை பிடித்து வந்து அந்த எலிகளை வைத்து புதுச்சேரி அரசு இலவச மனப்பட்டா வழங்க வேண்டும் என்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டு இருக்கின்றோம். இதன் மூலமாவது கருணை உள்ளத்தோடு புதுச்சேரி அரசு அதிவிரைவாக அனைத்து பழங்குடியின மக்களுக்கும் இலவச மனப்பட்டாவும் அவர்களுக்கு தொகுப்பு வீடுகளும் கட்டிக் கொடுக்க வேண்டும். இன்றளவும் மின்சாரம் இல்லாமல், தண்ணி வசதி இல்லாமல் இந்த மக்கள் இப்படி இருக்கிறார்கள் என்றால் இதற்கு அரசு தானே முக்கிய பங்களிக்கிறது. இதற்கு மேலவும் புதுச்சேரி அரசு இந்த மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு இலவச மனப்பட்டா உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை செய்து தரவில்லை என்றால் இன்னும் பெரிய ஆர்ப்பாட்டமாக கவர்னர் ஆளுநர் எதிரே பாம்புகளை விட்டும் எலிகளை விட்டும் போராட்டம் செய்யவும் நாங்கள் தயங்க மாட்டோம். எலிகளை வைத்து எதற்கு நாங்கள் இந்த போராட்டத்தை செய்கிறோம் என்றால், தலைமுறையாக பழங்குடியின மக்கள் எலிகளை பிடிக்கக்கூடியவர்கள், வயல்வெளிகளில் தெரியும் எலிகளை உண்ணக்கூடியவர்கள். எலி நாங்க சாப்பிடுற பொருளாக ஒரு பொருளா இருக்கிறதுனாலதான் அந்த எலிகளை வச்சு அரசாங்கத்தின் கவனத்தை எங்கள் சைடு ஈர்க்கும் வகையில் இந்த மக்களுக்கு இலவச மனப்பட்டா வழங்க வேண்டும் என்பதை எடுத்துச் சொல்லும் விதமாக எங்கள் நிலை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் என்றுதான் பழங்குடி மக்கள் வசிக்கும் பகுதியிலே இந்த எலிகளை வைத்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செய்கின்றோம்.